Hello viewers, good evening and welcome to Love Tradition channel. இதில் வந்து நான் பிளானர் டைரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி அமேசானில் வாங்கினது. ஒரு வீக்லி பிளானர்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வித்தியாசன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வீக்லி என்ன சமைக்கிறீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்ன, எல்லாமே நீங்கள் இந்த டைரியில் போட்டுக்கலாம். ஏறக்குறைய ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இல்லை. நீங்கள் எந்த டெம்பிளுக்கு போகணும், எந்த பிளேஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, அது மாதிரியெல்லாம் இந்த டைரியில் கொடுத்துருக்காங்க. வீக்லி பிளானரில் வந்து நீங்கள் மீல் பிளானு, நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிறது, ஃப்ரூட்ஸ் வாங்கிறது, என்னென்ன பட்ஜெட் போடுறது, இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். இந்த டைரி எப்படி இருக்குன்றதை மட்டும் சும்மா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். உங்களுடைய இந்த வருஷத்துக்கான பிளான் என்ன, அதாவது பெரிய பிளான்ஸ் எல்லாம், இப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், அந்த மாதிரி இருந்தால் அதை எழுதிக்கலாம். நீங்கள் எந்தெந்த லொக்கேஷனுக்கு போக ஆசைப்படுறீங்க, டூர் போகிறது, இந்த எய்ம் என்ன, அந்த மாதிரியெல்லாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. அச்சீவ்மெண்ட் என்ன இந்த வருஷத்தில், உங்களுடைய மீல் பிளான் என்ன, வீக்லி பிளான் என்ன, அந்த மாதிரியெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது டைரி. நீங்கள் வாங்கி இந்த டைரி யூஸ் பண்ணலாம். பிளானர் டைரியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணாலும், இப்போ ஒரு கோல்டு சிட்டு போடணும், இந்த வருஷத்துக்குள்ளே நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்றவங்க, நான் வந்து பெங்களூர் ஐக்கியா போகணுன்னு எழுதியிருக்கேன். எனக்கு அது ஆசை, அதனால் அதை போகணுன்னு எழுதியிருக்கேன். மற்றதெல்லாம் நான் சொல்லலை, பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கா. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த வருஷம் வந்து நான் ஒயிட் கலரில் பர்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். என்னுடைய ரொம்ப நாள் பர்ஸ் வந்து பிஞ்சிருச்சு, ரொம்பவே தேஞ்சி கிழிஞ்சு போச்சு. அதனால் நான் ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒயிட் கலர் பர்ஸு சூப்பராக இருக்குது. அதில் நீங்கள் காசை மடித்து வச்சுக்கலாம், நீளமாக வச்சு மடித்து வச்சுக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு, என்னென்ன கார்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு தான் இருக்குது. இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதை விட நிறைய ஏடிஎம் கார்டு அது இதுன்னு ஏதாவது கிரெடிட் கார்டு அப்படி வச்சுருக்கீங்கன்னா வேறு மாதிரி வாங்கிக்கோங்க. இதுலேயே நிறைய இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஸ்டாஃபாக எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் பண்ணுற இடத்துல, ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல யூனிஃபார்ம் வச்சுட்டு வர வேண்டிய இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி, இது வந்து அந்த கோட் மாட்டுற அந்த இது வந்து இது ஆர்கனைசர். ஆனால் நான் இதை வந்து யூனிஃபார்ம் மாட்டி வச்சுக்க யூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிஃபார்மை கழட்டி நீங்கள் அது உள்ளே மாட்டி நீங்கள் உங்கள் இடத்துல மாட்டிக்கலாம். நானுமே இப்போ ஒரு போலீஸாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு வாட்ச்மேனாக இருக்கேன்னு கூட வச்சுக்கோங்களேன், நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையே அந்த யூனிஃபார்ம் வச்சுக்கணுன்னாக்கா, இப்போ யாரும் எடுக்காமல் இருக்கணும், அதில் டஸ்ட்டு படியாமல் இருக்கணும், மெயினாக வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்கணுன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து மாட்டி அப்படியே ஒரு ஹேங்கரில் மாட்டிட்டு வரலாம். ஸோ அதில் டஸ்ட்டு படியாது கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு முடியெல்லாம் வந்து அந்த ஹோல் இருக்கும் இல்லைங்களா, ஹோல் இருக்க அந்த பிளேட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம தண்ணி போகிறதுக்கான இது, அதில் பார்த்திங்கன்னா முடிகிடி எல்லாம் மாட்டிக்கும் போயிட்டு சம்டைம்ஸ். அதை நம்ம ஒரு தடையும் கையில் நான் பிளாஸ்டிக் கவர் போட்டு நான் எடுப்பேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு மெஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் பாத்ரூமு, டாய்லெட்டு, இல்லை ஜிங்க்கு எல்லா இடத்துலையுமே, இப்போ ஜிங்க்லேருந்து அந்த மண்புழு பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வரும், அது வராமல் தடுக்க நீங்கள் இதில் போட்டுக்கலாம், ஜிங்க்கில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாத்ரூமில் இருக்கிற அந்த ஹோலெல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு பிளேட் இருக்கும், சில்வரில் ஒரு பிளேட் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அந்த சில்வர் பிளேட்டில் ஹோலாக இருக்கும், ஜல்லடை மாதிரி,
அதுக்காக அது மேலே போட்டு யூஸ் பண்ணோம்னா முடியெல்லாம் எதுவும் உள்ளே போகாமல் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு பெட்ஷீட் ஆர்கனைசர் தான். பெட்ஷீட்டு, ஸ்வெட்டரு இதெல்லாம் அந்த வெயில் காலத்தில் வச்சு மழை காலத்தில் யூஸ் பண்ணிவிட்டு வெயில் காலம் வந்தோடனே அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சோம்னா மொத்தமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஆர்கனைசரில் நீங்கள் எனக்கு அதுதான் ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை, நான் திரும்ப வேறு மாற்றிக்கிட்டேன். நீங்கள் நல்ல ப்ராடக்டாக பார்த்து வாங்குங்க. சும்மா இது விலை கம்மி, ஆனால் இது உள்ளே நீங்கள் வந்து ஒரு 10 பெட்ஷீட்டாவது வச்சுக்கலாம், தலகாணி உர வச்சுக்கலாம், ஸ்வெட்டர் வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் வந்து நீங்கள் அதுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். மீஷோவுடைய நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், ஃப்யூச்சரில் அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் நான் அதில் வச்சு உங்களுக்கு ஜஸ்ட்டு அது என்னன்றதுக்காக அதை வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்கச்சக்கமாக உள்ளே வைக்கலாம், ஒரு 10 பெட்ஷீட்டு எல்லாம் வைக்கலாம். வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தீபாவளி, பொங்கல் அப்படின்னாக்கா நீங்கள் வெளியில் போய் ரொம்ப காசு கொடுத்து பட்டு புடவை அதெல்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. 1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வருஷம் இப்படி வாங்க தான் போகிறீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 500 ருபீஸில், இதெல்லாம் ஒரு 500 ருபீஸ் தான் கிடச்சிது எனக்கு. வெறும் 500லேயே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கிடச்சிது. நான் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பட் வாங்குறது 500, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 500 600 செலவாச்சு. நான் இந்த மாதிரி 2 கலரில் வாங்கியிருக்கேன். உள்ளவே அதில் நீங்கள் ஷர்ட் மாதிரியும் தைச்சிக்கலாம். ஷர்ட்னால் என்ன, ஒரு ப்ளவுஸ் டைப்லேயே ஷர்ட் வரும் இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, வயிறு தெரியாத மாதிரி. மேலே ஷால்வும் கொடுத்துருக்காங்க, துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இப்படி ஒன் சைடாகவும் போட்டுக்கலாம், இல்லை டபுளாக போட்டு மடித்து போட்டு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாவாடை, பார்டர் வந்து அந்த ப்ளூ கலர், ப்ளவுஸ் வந்து அந்த லைட் ப்ளூ கலர், பெல்ட் வந்து அந்த உள்ள இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கயிறு வச்சு அதை நீங்கள் கட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. வருஷம் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி நல்லா தைச்சிக்கலாம். ரொம்ப பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்மி விலையில் வாங்கி மீஷோவில் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே கிடச்சிது. ரொம்ப நல்ல பட்டுன்னு சொல்லலை, இது பனாரசி சில்க் அந்த மாதிரி தான். நீங்கள் போதுங்க, அப்பப்போ புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெட் கலரில், அதே மாதிரி இன்னொன்று ரெட் கலரில் ஒரு சாரீ ஒன்று வாங்கினேன் நான் அந்த பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த சாரியும் 500 ருபீஸ் தான் மீஷோவில். நல்ல மெலிசாவே இருந்தது, ரொம்ப ஆடம்பரமாக இல்லை. ஓகே ப்ராடக்ட் தான். நான் இதுதான் தைச்சிக்கிட்டேன். இதுலேயே ஒரு பாவாடை சட்டை மாதிரி என் பொண்ணுக்கு தைச்சி கொடுத்தேன். நல்லா இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. நாங்கள் அதுதான் வேர் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், காமிச்சிருக்கேன். அந்த க்ரீன் கலர் பார்டரும் வருது, அதே க்ரீன் கலரில் ப்ளவுஸும் வருது உங்களுக்கு. இந்த க்ரீன் தான், இதுதான் ப்ளவுஸு. அதிலே உள்ள ப்ளவுஸும் அதே மாதிரி வருது. அதை கிழித்து நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் மீஷோவில். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துன்னா நான் கோட் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப 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 குவாலிட்டி அப்படி சொல்ல முடியாது, ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா. 500க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி. நல்லாயிருக்கு, வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதுதான் வீக்லி பிளானர்னால் நீங்கள் இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தாக்கா அதை ரொட்டீனாக அதை எழுதிக்கிட்டே வரலாம், நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மீல் பிளானிங்க்கு இது ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த புக்கு. அது மாதிரி வீக்லி நீங்கள் என்னென்ன சமைக்கிறீங்க, சாட்டர்டே ஹோம் ஃபுட் சமைச்சிங்களா, மண்டே டு சாட்டர்டே சண்டே வரைக்கும் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இந்த முட்டையாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறீங்களா போகலையா, இல்லை ஏதோ ஒரு மெடிசின் எடுக்கிறீங்க அதை நீங்கள் கண்டினியூவாக எழுதுனா அது நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து நான் பிடித்துணியாக யூஸ் பண்ணுறது, கிச்சனில் பிடித்துணியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டவல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். 1 இயருக்கு இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 12 வந்தது,